1997ல் ஐவிஎஃப் பேபிங்கிறது முதல்ல உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பிறந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் மக்களுக்கு, எனக்குமே அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஐவிஎஃப் சொன்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஒரு சோதனை குழாய் குழந்தை, சோதனை குழாய் குழந்தை, டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி சொல்றோம். எப்பவுமே நம்ம உடம்புல வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா சினைப்பையில முட்டை உண்டாகுது. அந்த முட்டை வந்து கருக்குழாய் மூலமா யூட்ரஸ் டிராவல் பண்ணுது. கருக்குழாயில தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் மீட் பண்ணி ஒரு பிரெக்னன்சி உண்டாயிட்டு யூட்ரஸ்க்கு போயிட்டு அது 9 மாசம் கூடு கட்டி குழந்தையா பிறக்கும். ஆனால் ஏதோ விஷயத்துக்கு கருக்குழாயில் அடைப்பு இருந்தால் இல்லை ஸ்பெர்ம்ஸ் வீக்காக இருந்தால் மாதம் சரியாக எக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்கேன் மூலமாக இந்த சினிப்பையில் இந்த முட்டைகள் வெளியில் எடுத்துட்டு கணவன்கிட்ட ஸ்பெர்ம்ஸ் வாங்கிட்டு இன்குபேட்டரில் அந்த கரு வந்து ஒரு 3 to 4 days வச்சுட்டு யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு குழந்தை ஆகுது. ஸோ பலவிதமான பிரச்சனைகள், ஸ்பெர்ம் ப்ராப்ளம், எக் ப்ராப்ளம், இல்லை கருக்குழாய்க்குள்ள அடைப்பு, டியூபல் பிளாக், எது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்.